காசியை விட வீசம் புண்ணியம் அதிகமுள்ள மணிமுக்தா நதிக்கரையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஆற்றங்கரை சித்தி விநாயகர் ஆலய ஜூர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்து விநாயகரின் பேரருளை பெற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரில் புண்ணியமேடு என போற்றி வணங்கப்படும் மணிமுக்தா நதிக்கரையில் குடிக்கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருமுது குன்றத்து ஈசன் திருக்கோவிலுக்கு ஈசானிய மூலையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஆற்றங்கரை சித்தி விநாயகர் பெருமான் திருக்கோவில் 25 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் ஜூர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதியிலிருந்து யாகசாலை அமைக்கப்பட்டு முதற்கால பூஜையும் 4ஆம் தேதி காலை 2ஆம் கால பூஜையும் மாலை 3ஆம் கால பூஜையும் நடைபெற்று இன்று 4ஆம் கால பூஜை திரவியாகுதி நாடி சந்தானம் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்று சிவவாத்தியங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க மேளதாளத்துடன் புனித நீர் அடங்கிய கணங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வந்து கோவில் விமானத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அருள்மிகு ஆற்றங்கரை சித்தி விநாயகரின் பேரருளை பெற்றனர். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சந்திரன், மாலா, பழனி அம்மாள் மற்றும் சந்தோஷ்குமார், சப்னா, வினோத்குமார், சபீதா, கௌதம், சிவாச்சாரியார், பாலாஜி குருக்கள் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் மிக சிறப்பாக கும்பாபிஷேக ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.